புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் விரைவில் மின் உற்பத்தி தொடங்கும் என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் மிகவும் சவாலானது என அவர் குறிப்பிட்டார். முதலாவது அணு உலையில் சோதனை ஓட்டம் முடிந்துவிட்டதாகவும் 20 நாட்களுக்குள் படிப்படியாக மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் நாராயணசாமி கூறினார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 41 பேரின் நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மன்னார் நீதிமன்ற நடுவர் ஆனந்தி கனகரத்தினம் முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த மீனவர்களில் 20 பேர் ஜூலை 5ஆம் தேதியும் எஞ்சிய 21 பேர் கடந்த 30ஆம் தேதியும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கைக்கு இந்தியா போர் கப்பல்களை வழங்க திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மீனவர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய அரசு அனுசரணையாக இல்லை என்ற குற்றச்சாட்டை உறுதி செய்வதாக அவர் கூறியுள்ளார். போர் கப்பல்களை வழங்கினால் அதில் இருந்து கொண்டு இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குவார்கள் என கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு 2 போர்க்கப்பல்களை வழங்க இந்தியா முடிவெடுத்திருப்பது வருத்தம் அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை அரசு சட்டவிரோதமாக கைது செய்து இந்தியாவோடு அறிவிக்கப்படாத போரை நடத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை போர்க்கப்பல்களை வழங்கினால் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் கொந்தளிக்கும் நிலை உருவாகும் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார். டீசல் மானிய தொகையை மீண்டும் வழங்கக் கோரியும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 11 கிராமங்களைச் சேர்ந்த 500 விசைப்படகுகள் மற்றும் 10,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றுமதி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதை மறு ஆய்வு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு மறு ஆய்வு கமிட்டி வரும் 30ஆம் தேதிக்குள் கூடி ஆலோசித்து இதுகுறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாமக தலைவர் ஜி கே மணி தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆஸ்டின் தனது ஆதரவாளர்களுடன் இன்று திமுகவில் இணைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான ஆஸ்டின் கடந்த 2006ஆம் ஆண்டு தேமுதிகவில் சேர்ந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் ஆஸ்டின் அக்கட்சியில் இணைந்தார். தேமுதிகவில் மரியாதை இல்லை என ஆஸ்டின் கூறியுள்ளார். கிரானைட் குவாரிகளை திறக்க அனுமதி கோரி பிஆர்பி நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஆர்பி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் வெளிநாட்டு நிறுவனங்களோடு 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்கள் இருப்பதாகவும் கிரானைட் குவாரிகள் மூடப்பட்டதால் நிறுவனத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. தோரியம் கடத்தப்படுவதால் அரசுக்கு 60 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்திருக்கும் தகவலை மத்திய இணையமைச்சர் இ அகமது மறுத்துள்ளார். ஒடிசா, கேரளா ஆகிய மாநில கடற்கரைகளில் இருந்துதான் தோரியம் பெருமளவில் கடத்தப்படுவதாகவும் அதில் தெரிய வந்துள்ளது. இது உறுதி செய்யப்படாத தகவல் என சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய இ அகமது கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தியதால் 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமச்சந்திராபுரம் என்ற கிராமத்தில் நீண்ட காலமாக பராமரிக்கப்படாத குடிநீர் தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீரை அருந்தியதால் குழந்தைகள் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு நடத்தினார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்ப்போம். முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பான நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமான விளக்கம் கொண்ட அறிக்கையாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தாக்கல் செய்துள்ளது. இதற்கான கெடு கடந்த புதன்கிழமையுடன் முடிந்த நிலையில் விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக நீதிமன்றத்தில் கேரள அரசு தெரிவித்தது. இதுபற்றி நீதிபதி RM லோத்தா தலைமையிலான அமர்வு முன்பு அனுமதி கோரியது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்டதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த வழக்கிற்கு பவானி சிங் தகுதியானவர் அல்ல என்பதால் புதிய அரசு வழக்கறிஞரை தேர்வு செய்யும் வகையில் மூத்த வழக்கறிஞர்கள் அடங்கிய பட்டியல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் என்றும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. சீன படைகளின் ஊடுருவல் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சினையை கிளப்பினர். இதனால் இரு அவைகளும் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் மக்களவையில் விளக்கமளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி
இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் ஊடுருவவில்லை என தெரிவித்தார். இதனை எதிர்க்கட்சிகள் நிராகரித்தன. காணாமல் போன நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களை வரும் 10ஆம் தேதிக்குள் கண்டுபிடிக்க உத்தரவிட்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்த விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். இந்த பிரச்சினை தொடர்பாக பல்வேறு துறை மற்றும் அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து பேசி வருவதாகவும் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். ஆந்திர மாநில டிஜிபி தினேஷ் ரெட்டி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை நிலை தொடர்பான அறிக்கையை 4 வாரத்திற்குள் தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தினேஷ் ரெட்டி மீதான புகார் குறித்த நகலை மத்திய அரசு அனுப்பிய பின்னரும் அதன் மீது ஆந்திரா விசாரணை நடத்தாததற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு விரைவு நீதிமன்றம் இயற்கை மரணம் ஏற்படும் வரை குற்றவாளிகள் சிறையிலேயே இருக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. இதையடுத்து அவர்கள் 6 பேரையும் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். சில்லறை விற்பனை கடைகளில் அமில விற்பனைக்கு தடை விதிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமிலம் வாங்குவோர் பற்றிய தகவல்களை சேகரிக்க பதிவேடுகளை வைத்திராத விற்பனையாளர்கள் மீது 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமில விற்பனையை தடுக்க சட்டங்களை கடுமையாக்கும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் மினி பேருந்து மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 9 பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்தனர். மரத்தில் மோதிய வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து 25 அடி பள்ளத்திற்குள் கவிழ்ந்தது. விபத்தில் படுகாயமடைந்த கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 25 பேரில் 5 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஓய்வூதிய மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் இன்று நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 115 வாக்குகளும் எதிராக 25 வாக்குகளும் விழுந்தன. இதன் மூலம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு வாரியம் அமைக்க முடியும். ஓய்வூதிய துறையில் 26% நேரடி அந்நிய முதலீட்டிற்கும் இந்த மசோதா வழிவகுக்கிறது. 10 ஆண்டு கால இழுபறிக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் ஓய்வூதிய மசோதா நிறைவேறியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 5 காணொலி காட்சி மூலம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.